நான் ஷம்சுதீன் அல்-பன்னா, ஆனால் உலகம் என்னை அல்முகத்தசி என்று அழைக்கிறது. 945ஆம் ஆண்டளவில் ஜெருசலேமில் பிறந்தேன். என் வாழ்க்கை முழுவதும் ஒரு பயணமாகவே அமைந்தது. பூமியின் மடியில் கண்டறியப்படாத உண்மைகளைத் தேடிய ஒரு தீர்க்கமான யாத்திரை. சிறுவயதிலிருந்தே மலைகளின் வடிவங்கள், ஆறுகளின் பாதைகள் என்னை மயக்கின. என் தாத்தா ஒரு கட்டிடக் கலைஞர். அவரிடமிருந்து நில அமைப்புகளைப் படிக்கும் ஆர்வம் எனக்கு வந்தடைந்தது. 16 வயதிலேயே என் முதல் பயணத்தைத் தொடங்கினேன். அந்த நாளில் பயணம் என்பது ஆபத்துகள் நிறைந்தது, ஆனால் அறிவின் தாகம் என்னைத் தூண்டியது. 965ஆம் ஆண்டளவில் என் மகத்தான பயணம் தொடங்கியது. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இஸ்லாமிய உலகின் ஒவ்வொரு மூலையையும் சுற்றிப் பார்த்தேன். மக்கத்திலிருந்து சிந்து நதி வரை, காஸ்பியன் கடலிலிருந்து சகாரா பாலைவனம் வரை ஒவ்வொரு படியும் புதிய அனுபவங்களைச் சேர்த்தன. என் பயணங்களின் உச்சம் 998ஆம் ஆண்டளவில் எழுதிய மண்டலங்களின் அறிவிற்கான சிறந்த பிரிவுகள் எனும் நூலாகும். இதில் நான் கண்ட அனைத்தையும் விவரித்தேன். ஒவ்வொரு நகரத்தின் சிறப்புகள் மற்றும் குறைபாடுகள், வணிக மார்க்கங்கள் மற்றும் போக்குவரத்து வழிகள், நிலக்கூறுகள் மற்றும் காலநிலை, மக்களின் பழக்கவழக்கங்கள் மற்றும் மொழிகள், பொருளாதார முறைகள் மற்றும் வரி விதிப்புகள், வரலாற்று இடங்கள் மற்றும் அறிவியல் மையங்கள். நான் ஒரு புவியியலாளர் மட்டுமல்ல, ஒரு சமூக விஞ்ஞானி, பொருளாதார நிபுணர், கலாச்சார ஆய்வாளர். என் நூலில் பாக்தாத்தின் சந்தைகளின் சத்தங்கள், டிமிஷ்கின் பூங்காக்களின் மனம், கைரோவின் பல்கலைக்கழகங்களின் ஞான ஒளி, இவை அனைத்தும் உயிர்ப்புடன் விளங்குகின்றன. என் முறை முற்றிலும் புதியதாக இருந்தது. நான் நேரில் பார்த்ததை மட்டுமே எழுதினேன். ஒவ்வொரு நகரத்தையும் அதன் சொந்த மக்களின் கண்ணோட்டத்தில் புரிந்துகொள்ள முயன்றேன். 1000ஆம் ஆண்டளவில் 1000 என் பூமியின் பயணம் முடிந்தது. ஆனால் என் நூல் பல நூற்றாண்டுகளாக புவியியலாளர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கியது. என் வரைபடங்கள் மற்றும் விளக்கங்கள் இன்றும் வரலாற்றாசிரியர்களுக்கு முக்கியமான ஆதாரங்களாக உள்ளன. நான் ஒரு முஸ்லிம், ஒரு அரபு, ஒரு பாலஸ்தீனியன், ஒரு உலக குடிமகன். என் நூல்களில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. ஒரு பயணியின் கண்களால் உலகைப் பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அந்தப் பார்வையை எனது வார்த்தைகளில் பதித்தேன். இந்த உணர்வுகளுடனேயே நான் என் கண்களை மூடினேன்,